வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இப்போ நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் ஆல்ரெடி மேகி செஞ்சுருந்தேன். அந்த மேகி செஞ்சதில் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம அதை சூடு பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது. இந்த மீதியான மேகியை வச்சு ஒரு ரெசிபி பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பண்ண போகிறோம். நான் மேகி செய்யும் பொழுதே கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். அதனால் நான் வெங்காயம், கருவேப்பிலெலாம் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த மேகியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு மேகி இருக்கும். நான் இந்த மேகிக்கு நான் 3 உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் தோல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை நல்லா மசிச்சிக்கலாம். மேகி செய்யும் பொழுது நான் பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணலை, ஏன்னா கிட்ஸ்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால வெறும் மேகி மசாலா மட்டும் ஆட் பண்ணி நான் செஞ்சுருந்தேன். இப்போது இந்த ரெசிபிக்கு நம்ம காரம் வேணும் இல்லையா, அதனால் பச்சை மிளகா 2 ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இலக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம கட்டியான பதத்துக்கு நம்ம மாவு பசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். நம்ம எண்ணெயில் போண்டா மாதிரியோ இல்லை பக்கோடா மாதிரியோ நம்ம போட போகிறோம். அதனால் அந்த பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 3 உருளைக்கிழங்கு ஒரு மேகிக்கு நான் ஒரு 100 கிராம் கடலை மாவு சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா உருண்டை பிடிச்சி போடுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் ஸ்டவ் மேலே வச்சுட்டேன். எண்ணெயை நல்லா சூடேறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது போல் நீங்கள் உருண்டை பண்ணி நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ரவுண்டாக போடுறேன் ஃபஸ்ட்டு. இதே போல் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் அப்படியே நம்ம கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌனாக வரணும், அதனால் கொஞ்சம் திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்ம நல்லா உருண்டையாக பிடிச்சி போண்டா மாதிரி போட்டிருக்கோம். இதே பக்கோடா மாதிரி வேணும்னா நம்ம கொஞ்சம் கடலை மாவை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் உதிராக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா அது மேகி பக்கோடாவாகிடும். உங்களுக்கு போண்டா வேணும்னா போண்டா மாதிரி செஞ்சுக்கோங்க, இல்லை பக்கோடா வேணும்னா பக்கோடா மாதிரி செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்துட்டேன். இப்போது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மேகி போண்டா ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. உள்ளெல்லாம் நல்லா மெத்துன்னு இருக்குது, மேலே கொஞ்சம் மொறுன்னு நல்லா வந்திருக்கு. இதுக்குள்ளே மேகி, உருளைக்கிழங்கு எல்லாமே இருக்கிறதுனால கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.